உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷனை தூக்கில் போடுறாங்க. தூக்கு மடையில் நிற்கிறாரு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா தன்னோட மனைவியை பார்க்கணும், தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும்னு கேட்பாரு. கல்யாணம் ஆகலைன்னா என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு கேட்பாரு. இல்லை, அவருக்கு யாருமே இல்லை, அவர் ஒரு அனாதை அப்படின்னா அவரோட கடைசி ஆசையை அவரை என்ன கேட்டிருப்பாரு? இந்த கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் த வெல் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அழுத்தமான கேள்வி தான் அது, கடினமான கேள்வியாக கூட இருக்கும். இந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு சாதாரணமான மனிதர்கள் இல்லை. இந்த உலகத்துல போராடுறதுக்கு உண்டான மனிதன், மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள், போராட்ட காலத்தில் புரட்சி செய்யும் மனிதர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி விமர்சனங்கள் நிறைய சொல்லுவாங்க. நம்மளை எல்லாருக்குமே பிடிச்சிடாதுல்ல. சில பேர் அப்படி முறுக்கிட்டு திரிவாங்க. அப்படி முறுக்கிட்டு திரிவங்களை கூட நம்மளா இறங்கி சில பேர்கிட்ட போயிட்டு, நான் ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், அதனால கொஞ்சம் மன்னிச்சிருன்னு கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களே போய் இறங்கி போய் சரி தன்னோட தவறை உணர்ந்துட்டு போய் பேசுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தவறு இனிமேல் யாருமே செய்ய முடியாத மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடாப்பிடியாக நிற்பாங்க. அதெல்லாம் முடியாது, நீ செஞ்சது தான், நீ பண்ணது தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க போக்கில் நம்ம அவங்கள விட்டுடணும். 1000 குற்றங்கள் 1000 பிரச்சனைகள் எது இருந்தாலும் தடைகளை தாண்டி ஒரு மனுஷன் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை அப்படியே ஓரமாக கட்டிட்டு நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப அழகாக ரொம்ப செழிப்பாக நம்ம கொண்டு போயிடணும். அந்த மாதிரி செழிப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 5 ஸ்டார் தரம் அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து நம்ம ஒரு எளிய நடையில் புத்தகத்தை படிக்கிறோம். அதை மற்றவங்களும் கேட்க வைக்கிறோம், பார்க்க வைக்கிறோம், அதை பற்றி பழக வைக்கிறோம். இப்போ 3வது எபிசோட்ல தொடர்ந்து ஓடும் நதி. அந்த தொடர்ந்து ஓடும் நதி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வியா? ஏன் அவன் ஏற்கனவே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டானா? இல்லை பாஸ் பண்ணியிருக்க மாட்டானா? இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதெல்லாம் படிச்சுட்டு தானே இப்போ இங்கே வந்திருப்பான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான்றது. சரி, ஓகே. இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம்ல CMM, அதுலேயும் இதே கதை தான். ஒரு நிறுவனம் CMM 5 நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா அது ஏற்கனவே CMM 4 3 2 1 இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கும். நாம் CMM 5 அந்த நிலையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மற்ற நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 4 3 2 1 இந்த கேள்விக்கு 5 என்பது தான் சரியான பதில். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 5 இல்லை 6 அப்படின்னு பிடிவாது படிப்பாங்க. அதாவது 0லேருந்து ஆரம்பித்து 5 வரை அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பில்லை, அது ஸ்டார்டிங் 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம அப்படியே கூட கொண்டு போயிடலாம். இப்போ இந்த விஷயத்தில் நாம் எவ்வளோ அதிகமாக கற்றுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பிஸ்னஸும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா நடத்திக்க போகிறோம். அப்போது நம்ம அந்த 6 ஸ்டெப் அப்படியே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு தளபதி ஸ்டைலில், ரஜினி ஸ்டைலில், எல்லா ஸ்டைல்லையும் ஒரு குட்டி கதை, அந்த மாதிரி ஒரு குட்டி கதையில் போயிடலாம். ஸோ CMM நிலைகள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணும். இப்போ திருச்சியில் திவாகர் அப்படின்னு ஒரு இளைஞர் உழைச்சி முன்னேறணும், கஷ்டப்பட்டு நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக ஒரு டெவலப் பண்ணணும்னு போகிறாரு. ஆனால் அடுத்தவங்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது, நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு துடிப்புட இருக்கிற ஒரு இளைஞர். அவர் ஒரு படிப்பை முடிக்கிறாரு, ஒரு சின்னதாக ஒரு கடை தொடங்குறாரு, தேரடி வீதி. அங்கே இந்த ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த பேனா பென்சிலு ரப்பர் புத்தகங்கள் இந்த மாதிரியான விஷயம் விளையாட்டு பொருள் இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா,
ஒரு ஃபேன்சி ஸ்டோர்னு வச்சுக்கலாம். அந்த ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள கடை வைக்கிறார். திவாகர் வைக்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நின்னா இன்னொருத்தர் வர்றதுக்கு இடம் இருக்காது. ஒரு சேர் மட்டும் போட்டு உட்காரலாம், ஒரு ஆள் உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு. அதில் ஏகப்பட்ட பொருள் அப்படியே ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து நிரப்பி வச்சிட்டார். ஆரம்பத்தில் வந்து இந்த திவாகருக்கு வந்து இந்த தொழிலில் எந்த அனுபவமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஆனால் கடை முழுசாக வந்து பொருளை நிறைய அடுக்கி வச்சுட்டாரு. ஒரு சேர் போட்டு உள்ளே உட்காந்துட்டார். நம்ம கடை திறந்துட்டோம், ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டோம், அவ்வளோதான், இனிமேல் எல்லாம் வந்து நேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. அவருக்கு என்னடா இது, யாருமே வரமாட்டுறாங்க, எப்பயாச்சும் எதாச்சும் யாராவது வந்து ஒரு சின்ன சின்ன பசங்களை தவிர வேற யாரும் கடை பக்கம் வரவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாதம் முடியுது. போட்ட பணத்தை எடுக்க முடியல, கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியல. திணறாரு ஆள், என்னடா இது அப்படின்னு. ஸோ 2வது மாதம் அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் நம்ம கடையில் சும்மா உட்காரக்கூடாது, கடையில் சேல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு யோசிக்கிறாப்புல. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 30 நாள்களில் சூப்பர் சேல்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்குது. அப்படியே புரட்டி பார்க்குறாரு. அந்த புத்தகத்தை படித்து அதில் வந்து சில ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு படிக்க படிக்க ஜாலியாக இருக்குது. ஆஹா, நம்ம கடையில் வந்து இது மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோன்னா ஒரு நல்ல வந்து டெவலப்மெண்ட் ஆகும் போல். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா 30 நாள்களில் சூப்பர் சேல்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது, சேல்ஸும் அதிகமாகுது. உடனே அவருக்கு வேற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் போகிறாரு. ஆனால் அதில் வந்து பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. வேற ஒன்று ட்ரை பண்ணுறாரு, அதுலேயும் கிடைக்கல. ஆனால் நம்பிக்கை இழக்காமல் அவர் பாட்டுன்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி பல விஷயங்களை ட்ரை பண்ணி அவருக்கு சில வெற்றிகளும் பல தோல்விகளும் கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க, சில வெற்றிகள் பல தோல்விகள் கிடைக்குது. ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதம் தன்னோட கடையில் சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் உணர்றார். ஏதோ ஒரு குத்துமதிப்பாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு இப்படி ஒரு பிரமாதமான பலன் கிடைக்குது. இன்னும் நாம் இதில் உட்காந்து யோசித்து நிதானமாக செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு திங்க் பண்ணி பார்க்குறாரு. சரி, ஓகே, இந்த மாதம் இதுவரை நாம் என்னென்ன செஞ்சோம், இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணோம், ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து இப்போ இந்த மாதம் வரைக்கும் என்னென்னலாம் ட்ரை பண்ணோம், இதெல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து ஒரு நோட் எடுக்கிறாரு, எழுதுறாரு. மொத்தமாக உட்காந்து எழுதிட்டே இருக்காரு. அவர் தன்னைத்தானே வந்து ஒரு கேள்வி கேட்டு எப்படி ஒரு விஷயத்தில் ஜெயித்தோம், எப்படி ஒரு விஷயத்தில் தோத்தோம், ஏன் தோத்துச்சு, இப்படி திங்க் பண்ணி தாங்கிட்ட இருக்கிற ஒரு மீடியமான ஒரு ஐடியாவை வச்சு இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து திரும்ப அதை ட்ரை பண்ணி டெவலப் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆச்சுன்னா, முன்னாடி இருந்த 2 மாதம் இல்லாத அளவுக்கு அடுத்த சில மாதத்தில் சேல்ஸ் அதிகமாகுது. முதன்முறையாக நிறைய லாபம் வர தொடங்குது. ஸோ திவாகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே நம்ம பயங்கரமாக வருதே, நம்ம என்னென்னலாம் நம்ம ட்ரை பண்ணமோ அந்த 30 நாட்களில் சூப்பர் சேல்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்து பயங்கரமாக ரிசல்ட் கொடுது. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்து அந்த தெருவில் இருக்கிற ஒரு கடையில் வந்து வாடகைக்கு கடை விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்க்குறாரு. பேசாமல் நம்ம இந்த கடையை வாடகை எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து திவாகர் யோசிக்கிறாரு. ஆனால் திவாகரால் வந்து ஒரே நேரத்தில் ஒரு கடையில் தானே உட்கார முடியும். அப்போ இன்னொரு கடையை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து பக்கத்து வீட்டு பையன் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். அப்போது ரமேஷ் என்ன சொல்கிறான், அண்ணா நான் வேணா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கடையை நான் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ என்னாச்சு, ஆஹா நம்ம சூப்பர்ரா, நம்ம ஒரு ஆள் கிடச்சா நமக்கு தெரிஞ்ச பையனாகவும் ஒன்று கிடச்சான், அப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, 2வது கடையை கவனிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போய் அவனை உட்கார வச்சிட்டாரு. இப்போது ஃபஸ்ட்டு கடையில் திவாகர் ட்ரை பண்ண டெவலப்மெண்ட்டு, ஐடியாஸு, அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே அவனோட மனசில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து ரமேஷுக்கு சொல்லி தரணும்.
அது கூட பிரச்சனை இல்லை. நாளைக்கே ரமேஷ்க்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அவன் எங்கேயாவது கிளம்பி போயிட்டான். அப்போ புதுசாக இன்னும் 2 பேர் ஒருத்தங்க புதுசாக வருவாங்கல்ல. இப்போ அவங்களுக்குமே இதை எல்லாத்தையுமே திவாகர் வந்து புதுசாக சொல்லி தரணும், அதை டெவலப் பண்ணி தரணும், அதை ஐடியா கொடுக்கணும். ஸோ இவ்வளோ உட்காந்து யோசனை பண்ணி பார்த்த ஒரு திவாகர் ஒரு முடிவு வராரு. ரமேஷை தொடங்கி இனிமேல் வரப்போகிற சுரேஷ், மகேஷ், தினேஷ், அவன் இவன், எந்த பொண்ணு இந்த பொண்ணு யார் வந்தாலும் என்னுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதுதான், என்னோட கடைக்கு உண்டான சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இதான் வழி, நீ இதை பயன்படுத்தி இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அப்போ அதை வந்து ஒழுங்காக ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எழுதி வைக்கணும். எழுதி வச்சு அதை கடையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த நம்மளோட கடையில் சேல்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன வழி, ஒவ்வொரு வழியும் எப்படி செயல்படுத்துறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு திவாகர் என்ன பண்ணார், முறைப்படி வந்து எல்லாத்தையும் ஒரு பதிவு செஞ்சு வச்சார். அதுக்கப்புறமா இந்த பதிவு வந்து யார் எடுத்து கையில் படித்து இப்படி தான் பண்ணணுமா இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு அந்த ஃபார்முலாவை அதனோட அடிப்படையில் ஒரு கடையை கண்டிப்பாக அவங்களால நடத்திட முடியும். ஸோ திவாகரும் இதான் விரும்பினார். முறைப்படி தன்னுடைய உத்திகளை பதிவு செய்து வைத்திருக்காரு. எல்லாத்தையும் ரமேஷுக்கு கொடுத்தாரு. அடுத்த மாதம் முதல்ல இருந்து 2 பேருக்கும் ரொம்ப அழகாக பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ திவாகருக்கு ஒரு கடை இல்லை, 2 கடை. ஸோ ரெட்டை லாபம், ஸோ ரெட்டை சந்தோஷம் கிடைக்குது. இப்படியே சில மாதங்கள் போகுது. ரமேஷ் வந்து முன்னாடி விட இன்னும் ஒரு 2 பேரை 3 பேரை வேலைக்கு சேர்த்தாங்க. திவாகர் எல்லாம் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக மேனேஜ் பண்ணுறாரு. அப்போது அவங்களோட ஒட்டுமொத்த டீம் தன்னுடைய 2 கடையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. அவர் முன்னாடி எழுதி வச்சிருந்த ஒரு யுத்திகள், ஐடியாஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகர் உருவாக்கிய ஒரு ஐடியாலஜி இப்போ எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அது பலன் அளிக்குது அப்படின்றது ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ திவாகர் ஒரு வேலை செஞ்சார். இனிமேல் ஒவ்வொரு புதிய விஷயத்தை முயன்று பார்க்கும் போதும் அது சம்பந்தமான தகவல்களை நம்ம திரட்டணும். ஒரு புது மார்க்கெட்டிங் உத்தியை முயற்சி செய்ய போனோம், அதுக்கு முன்னால் விற்பனை என்ன, அந்த உத்தியை அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன செலவு, அதன் பிறகு விற்பனை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இதை பற்றி ஸ்டாஃப்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஸோ கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இது எல்லாமே பார்த்து கடைசியில் நமக்கு எவ்வளோ லாபம் வருது, இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் என்ன பண்ணுறாங்க, புள்ளி விவரத்தோட திரட்டுறாப்புல. அப்போது இப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு அழகாக ஒரு ஃபைல் போட்டு அடுக்கி வைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஃபார்முலா உருவாக்கலை. அந்த ஃபைல் நம்மளோட டீம் எல்லார்கிட்டையும் கொடுக்கணும். அந்த ஃபைலை எல்லாரும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சுட்டார். இப்போது நம்ம ஒரு ஆற்றுல குளிக்கிறோம், இன்னொரு புறம் அந்த ஆற்றுல குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு நதி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு செகண்டுக்கு செகண்ட் புதுசாக இந்த பக்கம் அந்த பக்கம் மண் இப்படி ஓடிடும், அப்படி ஓடும், தண்ணி அந்த பக்கம் போகும், அது ஒரு இடத்துல நிற்காது. அதே மாதிரி திவாகரோட நிறுவனமும் வந்து விற்பனை, மார்க்கெட்டிங், விளம்பரம் என எல்லாத்திலுமே ஒரு ஹை சேல்ஸ், ஹை டெக்னிக்கலாக இல்லை உள்ள ஒரு விஷயத்த அதை எட்டுறதுக்காக ரெஸ்ட் இல்லாமல் அவங்க பாட்டு கடுமையாக உழைச்சிட்டே இருந்தாங்க. இது இந்த வெற்றி அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. ரொம்ப அழகாக அந்த 2 கடையை பயங்கரமாக டெவலப்மெண்ட் பண்ணி அடுத்தது சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு இப்போ அடுத்தடுத்து படிக்க போயிட்டாங்க. இது ஒரு கதை. இப்போ இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். CMM, அதாவது 6 ஸ்டெப்ஸ். இப்போ ஸ்டெப்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில், நம்முடைய திவாகர் கதையில் CMM ஸ்டெப்ஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் கடையில் சும்மா உட்காந்துருந்தார். அது வந்து CMM 0 லெவல். அடுத்தது அவர் என்ன செய்யலாம், எப்படி என்ன பண்ணலாம், என்ன செஞ்சு என்ன செய்யலான்றது ஒரு புக்கு வாங்கி படித்தார் இல்லையா. அது ஏதாவது ஒரு செயல்படுத்த தொடங்கணும், சும்மா ஒரு ஃபார்முலா எதுவுமே இல்லாமல். அது
சிஎம்எம் லெவல் 1. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒழுங்கற்ற விஷயங்களை ஆராயறாரு, ஓரளவுக்கு அதை சரி பண்றதுக்கு பார்க்குறாரு. இதுதான் சிஎம்எம் லெவல் 2. இப்படி ஒரு ஃபார்முலா பண்ணி ஒரு ப்ராசஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதை எப்படி செஞ்சு மற்றவங்களுக்கும் அது புரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்றது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணார்ல, எழுதினார்ல, அது சிஎம்எம் லெவல் 3. இப்போ ஒவ்வொரு வழிமுறையும் சம்மந்தப்பட்ட ஒரு புள்ளி விவரங்களை ஆராய்ஞ்சு அதை வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார்ல, அது வந்து சிஎம்எம் லெவல் 4. இப்போ கடைசியாக இந்த எல்லாத்தையும் பார்த்து தங்களுடைய வழிமுறைகளை உரிய மாற்றங்களை செஞ்சு ப்ராப்பராக ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்கல்ல, அது சிஎம்எம் லெவல் 5. இப்போது இதுதான் அந்த சிஎம்எம் லெவல் 5 ஸ்டார் ரேட்டிங் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம், கடையை திறந்தாச்சு, எல்லாரும் அப்படியே கூட்டம் வந்து உள்ளே கொட்டுன்னு நம்ம நினைக்கிறது தவறு. ஸோ அந்த 0 லெவலில் இருந்து கடைசியில் 5 லெவலில் வந்து நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் உத்திகள் வேணும், அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யணும், அதுக்கான மக்கள் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம எந்தெந்த உத்திகள் நம்ம பயன்படுத்துன்ற தெளிவான ஒரு இடத்துல உட்காந்து ப்ராப்பரான ஒரு டிசிஷன் மேக்கிங்கோட உட்கார்றது லெவல் 5. இப்போ லெவல் 0 அப்படின்னா நோ ப்ராசஸ், வழிமுறைகள் எவையும் அற்ற நிலை. லெவல் 1 என்னது, இன்ஃபார்மல் இர்ரெகுலர் ப்ராசஸ், அப்போ ஒழுங்கற்ற முறைப்படுத்தப்படாத வழிமுறைகள். லெவல் 2 பிளான்ட் அண்ட் ட்ராக்டு ப்ராசஸ், திட்டப்படி நிறைவேற்றப்படுகிற பின்பற்றப்படுகிற வழிமுறைகள். லெவல் 3 வெல் டிஃபைன்ட் அண்ட் ரிப்பீட்டபிள் ப்ராசஸ், அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட எல்லோராலும் பின்பற்ற முடிகிற வழிமுறைகள். லெவல் 4 குவான்டிட்டிவ்லி கண்ட்ரோல்டு ப்ராசஸ், எண் முறைப்படி கட்டுப்படுத்தப்படும் வழிமுறைகள். லெவல் 5 கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் ப்ராசஸ், தொடர்ந்து முன்னேற்றப்படும் வழிமுறைகள். இந்த 5 லெவல் நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளோட தொழிலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான். எந்த விஷயமும் ஒரு சேர் போட்டுக்கிட்டு ஒரு திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டு நமக்கு கிடைக்கணும்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக அது கிடைக்குமா நமக்கு? அப்படியே அந்த 0 லெவலில் தான் உட்காந்துருக்கணும். நமக்கான விஷயங்களை நம்ம தான் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து நிற்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணணும். நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன வருமோ அந்த விஷயத்த வெளிப்படையாக இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும்னா 0 லெவலில் இருக்கிற நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3 4 5 லெவல் வரைக்கும் வரணும்னா அதுக்கு நம்ம உழைச்சி தான் ஆகணும். உழைக்கிறோம்.